ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டாப் 5 இன்டோர் ஹார்டி பிளான்ட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன பண்ணாலும் செத்தே போகாது அப்படிங்கிற பிளான்ட்ஸ் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாஸ்ட் 3 to 4 இயர்ஸா நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க பிளான்ட்ஸ் தான், நான் வளர்த்துட்டு இருக்கிறது தான். ஸோ இது வந்து எந்த ஒரு யூடியூப்ல பார்த்துட்டோ இல்லை வந்து எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாம நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து இதுல ஷேர் பண்ண போறேன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அடிக்கடி நான் ஊருக்கு போயிட்டு வர்றதுனால அதையும் வித்ஸ்டாண்ட் பண்ற மாதிரியான பிளான்ட்ஸ் தான் இந்த 5 பிளான்ட்டுமே. ஸோ மற்ற பிளான்ட்ஸ் பற்றி எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணதில் வச்சு நான் வந்து இந்த 5 பிளான்ட் வந்து டாப் 5 லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த டாப் 5ல 5th பிளேஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்கி பேம்பு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அது பாட்டுக்கு வளரும், அது பாட்டுக்கு லைட்டாக அது அழுகார மாதிரி ஆகும், அதுவே சரியாகும். ஸோ இந்த இதெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கிறது தான். அடிக்கடி தேவைப்படுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது தண்ணி வந்து ட்ரெயின் ஆகக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இது வந்து சாயில்லெஸ் தான். ஸோ ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும். நமக்கு பெருசாக எஃபோர்ட் போட்டு இதை வளர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது லைஃப் லாங் அப்படியே வந்துடும். இதுக்கு மெயினாக தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டைரக்ட் சன்லைட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். தென் வாட்டர் வந்து நமக்கு ஃப்ரீக்வெண்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணணும், சால்ட் வாட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் விஷயம். இது மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. நீங்க தண்ணியை மட்டும் கரெக்டாக மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னாவே போதும். அதுவும் நம்ம கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளுக்கு வந்து ஒரு முறை தண்ணி அதை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பெட்டர். இந்த லக்கி பேம்பு எங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிளேஸ்மெண்ட் வந்து மெயினாக சென்டர் டேபிள் இல்லைனா டைனிங் டேபிள் இந்த மாதிரி ஏரியாவில் டைரக்ட் சன்லைட் இல்லாத இடத்துல வந்து ஒரு ஃபில்லிங்காக இந்த பிளான்ட்ஸ் வந்து வைக்க முடியும். நெக்ஸ்ட் 4th பிளேஸ்ல இருக்கிறது ஜிசி பிளான்ட். இது ஜிசி பிளான்ட்லேயே வந்து ஒரு டைப். இது என்னன்னா லீஃப் வந்து கொஞ்சம் கர்வியா இருக்கும். நான் இது ஆல்ரெடி ஒரு பிளான்ட்டா வாங்கினேன், இது 2ஆ வந்து ப்ரொபகேட் பண்ணி வச்சிருக்கேன். லைக் நிறைய வந்து வளர்ந்துருது. ஸோ அதனால நான் வந்து இதை தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது கோகோபீட்டும் கொஞ்சமாக வந்து வர்மி கம்போஸ்ட்டு ப்ளஸ் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுற நியூட்ரிஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பாசகோட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 6 months ஒன்ஸ் வந்து பாசகோட் வந்து யூஸ் பண்ணுறேன், மற்றபடி வேற எந்த இதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லை. தென் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நம்ம கிளைமேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு முறை ஊற்றினா கூட போதும். இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூபர் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும். இந்த ரைசோம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிக்க முடியும், மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இந்த ரைசோம் வந்து அந்த நல்ல உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அது என்னன்னா நிறைய வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை ஆக்குங்க. லைக் உங்களோட ஃபிங்கர் டிப்பை வந்து நீங்கள் டச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ஒரு 1 inch வந்து ஈரம் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதை தொடவே தடாதீங்க, தண்ணியே ஊற்றாதீங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு, உங்களுக்கு அந்த கோகோபீட் வந்து கையில ஒட்டாம வருது அப்படின்னீங்கன்னா லைக் இந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்க வந்து தாராளமா தண்ணி ஊற்றலாம். ஆனா இதுல லைட்டா ஸ்டிக் ஆகி வருது, ஈரப்பசை இருக்கு அப்படின்னா நீங்க தண்ணி ஊற்றவே ஊற்றாதீங்க. ஸோ இதை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி இது வந்து பொதுவாக இந்த பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரூட் பவுண்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ பொதுவாக வந்து ரூட் பவுண்ட் ஆயிடுச்சுன்னா பிளான்ட் வந்து வளராது. பட் இதுக்கு வந்து அது அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி வந்து இதை பிரித்து வச்சிருந்ததுனால இது நல்ல நிறைய டென்ஸாக இருக்கிறதுல வந்து இன்னும் நிறைய உங்களுக்கு ரைசோம் வந்துட்டு அதில் பிளான்ட்ஸ் வருது தவிர அதுலேருந்து பிரித்து வச்சு ரொம்ப ரைசோம் கம்மியாக இருக்கிற இடத்துல ஸ்லோவாக தான் க்ரோத் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து ரூட் பவுண்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டென்ஸ் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே சுத்தமாக வளரவே இடம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அதை வந்து ரீபாட்டிங் பண்ணுங்க. அது வரைக்கும் ரீபாட்டிங்லாம் பண்ணாதீங்க. இதை எங்கே வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஏரியாவில் வைக்கலாம், இல்லைன்னா வந்து லிவிங் ரூம்லலாம் வந்து வைக்கலாம், என்ட்ரன்ஸில் ஃபாயர் ஏரியாலலாம் வந்து வைக்கலாம். இது நல்லாவே இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி நல்ல ஃபில்லிங்காக இருக்க மாதிரி இருக்குது. லைக் இது வந்து டேபிள் டாப் தான். ஸோ எந்த கார்னர்ஸ்லனாலும் டேபிள்ஸில் வைக்கிறதோ இல்லை ஷூ ஸ்டாண்ட்ஸில் இந்த மாதிரிலாம் வைக்க முடியும். ரொம்ப நல்ல லுக்கு கொடுக்கும். ஈவன் கிச்சன்லேயும் வந்து நல்ல ஒரு பிரைட்டான ஒரு வைப்ரண்ட் லுக் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் 3rd பிளேஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேம்பு பாம். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எரிக்கா பாம் மாதிரி தான் இதுவும். ஆனால் எரிக்கா பாம் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் ஈஸியாக வளருது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நான் அது பல முறை வாங்கி சாகடிச்சிருக்கேன். அதை நான் எப்படி பார்த்துக்கிட்டாலுமே அது வந்து ப்ராப்பராக வளரல, நிறைய காஞ்சு போகுது இல்லைன்னா கருக்கி போகுது. அது மட்டும் இல்லாமல் ஓவர் வாட்டரிங் அண்டர் வாட்டரிங் நான் ரொம்ப எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாததுனால தான் நான் வந்து பேம்பு பாம் வந்து போயிட்டேன்.
இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹார்டி. என்ன பண்ணாலும் சாகாது. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு தண்ணி எப்போ வேணுமோ அப்போ ஊத்துனா போதும். நான் அது வரைக்கும் வித்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாரியான ஒரு கேட்டகரி. ஸோ நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் அதுக்கு வாட்டரிங் பண்ணுவேன். ரொம்ப ஓவர் வாட்டரிங்கும் கூடாது. இதோட சாயில் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கா மாதிரி இருக்கும். சாயில் காம்போசிஷன் அதிகமாகவும் கொக்கோபீட்டோட காம்போசிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கா மாதிரி இதோட சாயில் மிக்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படாது. இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு உங்களோட ஃபிங்கர் டிப் வந்து டிப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஈரம் இருக்கு அப்படின்னா தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா போதும். பட் இதுக்கு ரொம்ப மெயினாக தேவைப்படுறது வந்து டைரக்ட் சன்லைட் கொஞ்சம் படுற மாதிரியான ஒரு இடமா இருக்கணும். ஸோ மெயினாக ஃபில்லிங்காக இந்த பிளான்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பிளான்ட்டோட பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து நல்ல ஃபில்லிங்குக்காக வைக்க முடியும். அதே மாதிரி டைரக்ட் சன்லைட் எங்கெல்லாம் படுதோ லைக் பால்கனி வியூஸ் இருக்கா மாதிரிலாம் ஏரியாவில் வச்சிங்க அப்படின்னா நல்லாவே வளரும். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இதுக்காக பெரிய எஃபோர்ட் போட்டு நீங்கள் வளர்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. தென் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது மணி பிளான்ட். மணி பிளான்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. வெரிகேட்டட் ஒன்று இருக்கு, தென் கோல்டன் மணி பிளான்ட் இருக்கு, போத்தோஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இந்த க்ரீப்பர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டோட வேரியேஷன்ஸும் நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இது தண்ணிலையும் வளர்க்க முடியும், பட் சாயிலையும் வளர்க்க முடியும். பட் தண்ணியில் அதோட க்ரோத் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஹேங்கிங் பாட்ஸில் வச்சிங்க அப்படின்னா நல்லாவே க்ரோ ஆகும். இதுக்குமே கொஞ்ச நேரமாவது உங்களுக்கு டைரக்ட் சன்லைட் இன்டைரக்ட் சன்லைட் ரெண்டுமே இருக்கா மாதிரி வேணும். ஸோ இது மெயினாக வந்து பால்கனி ஏரியாஸில் மாட்டலாம். எனக்கு வந்து கிச்சனில் வந்து எனக்கு சன்லைட் நல்லா பால்கனிலேருந்து வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிளான்ட்டுமே வந்து ஹார்டியான பிளான்ட் தான், நல்லா வளரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தொட்டியில் இருக்க பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என் கூட வந்து ஒரு 4 to 5 இயர்ஸாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் எதுவுமே ஆனதில்லை. நல்லா அதுவே இறந்து போயிட்டு திருப்பி வளர்ந்து வந்தது. ஏன்னா வீடு ஷிஃப்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து அது பயங்கரமாக டேமேஜ் ஆகி தான் வந்தது. பட் திருப்பி வந்து அது வளர ஆரம்பிச்சிச்சு. பட் இது வந்து நீங்கள் அகெயின் கொடுக்குற நியூட்ரிஷனை பொறுத்து தான் அதோட க்ரோத் அதிகமாக இருக்கும். நான் வந்து ரொம்ப மினிமலாக வச்சுருக்கிறதுனால எனக்கு இப்படி இருக்குது. உங்களுக்கு நல்ல க்ரோத் வேணும் அப்படின்னா நீங்கள் வெர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரி ஆர்கானிக் வேஸ்ட்லாம் வந்து போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லாவே வளரும். ஸோ இதுவும் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாகாது. நெக்ஸ்ட் ஃபைனலி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்னேக் பிளான்ட் தான். இது வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் சாகாத ஒரு பிளான்ட். எனக்கு பிளான்ட்டே வளர்க்க தெரியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த ஸ்னேக் பிளான்ட்டை வந்து வளர்க்கலாம். நல்லாவே இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அதுவே செத்தாலுமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு நல்ல ஒரு வெயில் இருக்கிற ட்ரை ஏரியாவில் வச்சா கூட அது கொஞ்சம் பொழைச்சிக்கும். அந்த அளவுக்கான பிளான்ட் தான். ரொம்ப ஈஸியான பிளான்ட் இது வளர்க்குறது. அதை மீறியும் இது சாகுதுன்னா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவ்வளோ ஹார்டியான பிளான்ட் இந்த ஸ்னேக் பிளான்ட். இதுலேயுமே நிறைய டைப்ஸ் இருக்குது, வேரியேஷன்ஸ் இருக்குது. க்ரீன் கலர் இருக்குது, ஸ்ட்ரைப்ஸ் வச்சு வருது, அதே மாதிரி டேபிள் டாப் வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. டாஃப் டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஸ்னேக் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மாதிரி குரூப்பாக பஞ்சாக வளர்கிற பிளான்ட்டு தான். ஸோ இதுவுமே வந்து ஈஸியாக ப்ரொபகேட்டும் பண்ண முடியும், ஹார்டியான பிளான்ட்டும் கூட. ஸோ இந்த 5 பிளான்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலி என் கூட ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணுற பிளான்ட்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் எதுவுமே ஆனதில்லை. நிறைய பேருக்கு வந்து பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பட் வந்து அது செத்து போயிடுமோ அப்படிங்கிற பயத்துலேயே வந்து நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவீங்க. மெயினாக இந்த 5மே வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கல்ச்சருக்கு ஏற்ற பிளான்ட்ஸ் தான். ஃபைனல் டிப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பொதுவாக நான் யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட்டு, போன் மீல் யூஸ் பண்ணுவேன். தென் நீம் கேக் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். இந்த டேபிள் டாப்பில் யூஸ் பண்ணுற பிளான்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாசா கோட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அமேசானில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.